எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்துக்கோங்க, அதாவது திக்கான பால். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் 200 ml எடுத்துக்கணும். இது வந்து 250 ml, இதில் 200 ml சேர்த்தா போதும். அடுத்ததாக பால்கோவா, இது வந்து கடையிலே விற்கிது, இல்லைனா நீங்கள் வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். பட் இது வந்து சுகர் சேர்க்காத பால்கோவா. அடுத்ததாக சர்க்கரை. உங்களுக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து கேரமல் சிரப். கேரமல் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக இது வந்து நன்னாரி ஷர்பத். இது வந்து வீட்டிலே செஞ்சது தான். கூடிய சீக்கிரம் இதோட வீடியோ நான் போடுறேன். இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ கேரமல் சிரப் பண்ண போகிறோம். இந்த கேரமல் சிரப் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான். பாருங்கள், இந்த சுகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஹீட்லேயே வந்து சுகர் வந்து உருக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது இந்த சுகர் வந்து நல்லா உருகி கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், சுகரோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நுரைச்சி வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே காட்டுறேன் பாருங்கள். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேனில் பண்ணுங்கள், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நுரைச்சி வர ஆரம்பிக்குது. பார்த்திங்களா, நுரைச்சி வந்துருச்சு. இப்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. கேரமல் சிரப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அவ்வளோதாங்க, கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் கரைஞ்சிருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம அந்த 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டை பிரித்து ஊற்றிக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத பால், அதனால் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் வந்து நாம் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போது பால் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆடை எதுவும் கட்டுச்சுன்னா அது அதிலே வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்கில் பண்ணோன்னா ஒட்டாமல் வரும், அதுக்கு தான். இப்போ பாருங்கள், பால் வந்து பாதி அளவு குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் மட்டும் இல்லாமல் நம்ம கேரமல் சிரப் வேறு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால சுகர் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து பால்கோவா, அதாவது வந்து இது வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா. இது வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து பால்கோவா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் உள்ள பால்கோவாவாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் லெவலை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால்கோவா நம்ம இந்த பாலில் சேர்த்தோம் இல்லையா, இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த பால்கோவா இருக்கிற இடமே தெரியல, பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி விட்டுக்கணும். அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்புண்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கலருக்காக இப்போ வந்து கேரமல் சிரப் வந்து சேர்க்குறோம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த அளவு நீங்கள் கேரமல் சிரப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பால் வந்து நல்லா சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்வீட் அளவையும் பார்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும் சுகரு. கேரமல் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம வந்து நன்னாரி சிரப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து புரியும், அதாவது அதோட மனம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆற விடுவோம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 ml, நான் வந்து 200 ml தான் எடுத்திருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா ஒரு தடவை மிக்சியில் ஊட்டி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் கலவை, அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிளாஸ் பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருந்தால் கூட ஓகே. இதை வந்து நம்ம அந்த ஐஸ்கிரீம் கலவையை அந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் செட் ஆக விட்டுறலாம். நான் வந்து 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், செட் ஆகட்டும், நம்ம வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசரில். நாலு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் வந்து க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர்றதுக்காக தான். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 12 ஹவர்ஸ்க்கு செட் பண்ண விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லும் வச்சாலும் ஓகே தான். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்கலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்ச ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாமே நான் வந்து ஃப்ரீசரில் விட்டுட்டேன். நல்லா செட் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுக்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. பாருங்கள், ஐஸ்கிரீம் கலர் வந்து நேச்சுரலாக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து இந்த கேரமல் சிரப் சேர்த்தோம் இல்லையா, அதனால தான் இந்த கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட சீக்ரெட் இது தான். பாருங்கள், அழகாக சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுக்கு டெக்கரேஷனுக்கு நம்ம மேலே வந்து கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.